நீ செய்யறது நல்லா இருக்காப்பா? அட விஷயத்தை சொல்லப்பா. இவனை பேர சொல்லி மாட்டி வச்சுட்டு ஒரு வாரம் சஸ்பெண்ட் ஆச்சு, சம்பளமும் கட் ஆச்சு. அட போப்பா, அவன் போய் முட்டாத்தனமா மாட்டிட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? இத போய் ரொம்ப பெரியசா சொல்ல வந்துட்டியே. நேத்து வந்த அந்த ராஜப்பையன் அத்தனை டிரைவர்ஸையும் கண்டக்டரையும் ஆட்டி வைக்கிறான். இதை எவனாவது கேட்டீங்களா இல்ல கண்டிச்சீங்களாப்பா? நீ ஒருத்தன் பண்ற அயோக்கியத்தனத்துக்கு ஏன்டா எல்லா டிரைவரையும் இருக்கிற? தப்பு பண்ணா எவனா ரிப்போர்ட் பண்ண மாட்டான். நாங்களும் தான் அதே லைன்ல போயிட்டு இருக்கோம். எங்க வண்டியும் கூட தான் ராஜ் செக் பண்றான். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உண்டா? அவனும் ஏன் மாதிரி ஆரம்பத்துல ஒரு கண்டக்டா வந்தவன் தான். அவனோட நடத்தையும் நாணயத்தையும் பார்த்து முதலாளியே ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அதை பார்த்து பெருமைப்படுறதை விட்டுட்டு பொறுமைனா என்ன செய்யறது? விளங்குதுடா, விளங்குது. அந்த ராஜப்பையன் உங்களை அத்தனை பேர்த்தையும் கெடுத்து வச்சிருக்கிறான். கண்டக்டர் திருட சொல்றது சம்மதிக்கலாம், ஏதாவது ஒரு ஒம்பில மாட்டி வச்சிடும். உனக்கு இதே தொழிலா போச்சு. ஏய், நீ ஒரு டிரைவர், நாங்களும் டிரைவர்கள் தான். ஆனா நீ செய்யற அக்கிரமத்தினால இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா டிரைவர்களுக்குமே வீணா கெட்ட பேரு. ஏன்டா இப்படி எங்க மானத்தை வாங்க? பேசாம ராஜினாமா எழுதி வச்சுட்டு வேற எங்காவது போய நாங்களாவது நல்ல பேரோட வாழ்ந்துக்கிறோம். அவன்கிட்ட என்னப்பா பேச்சு வேண்டு கிடக்கு? இனிமே ஒழுங்கா வேலை செய்தா பாப்போம். இல்லைன்னா எல்லா டிரைவரும் சேர்ந்து இவனை தோல்த்து போடுவோம், அவ்வளவுதான். ஏய், என்னடா எல்லா டிரைவரும்? ஏய், உனக்கு கடைசியா சொல்லி வைக்கிறேன், இனிமேல் பட இந்த திருமல செய்த உன் எலும்பை நொறுக்கி விடுவேன், ஜாக்கிரதை. புறப்படுங்கடா, வாங்க போலாம். வா. என்னையாடா விரட்ட பாக்குறீங்க? யாரு யார விரட்ட முடியுங்கிற இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க. வேலு, என்ன யோசிக்கிற? எல்லாம் அந்த ராஜு பயல பத்தி தான். என்னமோ அன்னைக்கு அவன் வயித்துல அடிச்சிட்டுன்னு சொன்ன, இப்ப சக்கரா இருக்கானாமா? ஆமா, இப்போ அவன் ஏன் வயித்துல அடிச்சிருவான் போல் இருக்கு. நீயா இப்படி சொல்லறது? பேசாம இரு, எல்லாம் சரியா போயிரு. For more updates, like, comment, subscribe to our channel.